ஒரு சாதாரண நாய் 2 நாடுகளுக்கு இடையில ஒரு போரை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பிதான் நினைப்போம். 1925ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி கிரீஸ் நாட்டுல இருந்து ஒரு நாய் தெரியாம பல்கேரியா நாட்டு பார்டர் வந்து தாண்டி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரியா முழுக்க வந்து ஆக்சுவலி காடு தான். இந்த நாய் பின்னாடி அதோட ஓனர் ஓட அவர் ஆக்சுவலி ஒரு கிரீஸ் நாட்டு சோல்ஜர். பல்கேரியா சோல்ஜர்ஸ் இவர் நம்ம நாட்டை இன்வைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு துப்பாக்கி எடுத்து நாயும் சரி சோல்ஜரையும் சரி சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு கிரீஸ் பிரசிடென்ட் இழப்பீடு பல்கேரியா கிட்ட கேட்டாங்க. பட் ஆப்வியஸ்லி பல்கேரியா ஒத்துக்கல. ஸோ ரிவெஞ்சுக்கு கிரீஸ் இந்த சோல்ஜரை எங்க சுட்டு கொண்டாங்களோ அந்த இடத்த ஃபுல்லா கிரீஸோட டெரிட்டரி ஆக்குனாங்க. இப்பதான் உண்மையிலேயே இன்வைட் பண்றோம் அப்படின்றத சொல்லாம சொல்றாங்க. இதனால 2 நாட்டுக்கும் போர் தொடங்குது. 10 நாள் நீடிச்சு. 10,000 பல்கேரியன் சோல்ஜர் அண்ட் 20,000 கிரீஸ் சோல்ஜர் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் கடைசி என்ன ஜட்ஜ் பண்றாங்கன்னா கிரீஸ் 4 கோடி ரூபாய் பல்கேரியாவுக்கும் பல்கேரியாவை அந்த சோல்ஜரோட ஃபேமிலிக்கு வந்து இழப்பீடு கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா 50 பல்கேரியன் சோல்ஜர்ஸ் இதுல இறந்துட்டாங்க. பட் கிரீஸ் சோல்ஜர் யாருமே சாகல, காயம் மட்டும் தான் பட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது வினோதமான போரை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்க.